ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, பின்னாடி தெரியுதா தெரியலையா, வாயில புகையாக வருது அப்பா. ஸோ இப்போ நாங்கள் 4 நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இங்கே ஒன்று நடக்குது. ஸோ அது காட்டலாம் தான் இங்கே வந்தேன். ஸோ பிஃபோர் ஷோயிங் தட், ஸோ 4 மேன்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு நான் மெயினாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 மேன்ஷன்ஸ் என்னென்னா, இந்த 4 மேன்ஷன்ஸ் வேர்டை ஈவெண்ட்டாக கொண்டு கண்டுபிடிச்சது யாருன்னா லீன்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த ஜாஸ் தெரியுமா? ஜாஸ் எனக்கும் தெரியாது. ஜாஸ்னா என்னன்னு எனக்கும் தெரியாது. அந்த லீ ஜாஸ் வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? அவர் பேர் லீ. அவரு கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கீபோர்டு, ட்ரம்ஸு தள்ளிப்போம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. நம்ம ஊரில் அந்த ஜாஸ் வச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு கீபோர்டு, கிட்டாரு அதெல்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூசிக் கண்டுபிடிச்சார். அதை கண்டுபிடிச்சி ஒரு ஈவெண்ட்டாக தயார் பண்ணாங்க இந்த 4 மேஷன்ஸ். ஓகே, இது லீ என்ன பண்ணுறாங்க, 1998 7 ஈஸ்ட் மிட்லாண்டில் தான் இது கண்டுபிடிச்சிருக்கு. அது அப்படியே ப்ராப்ளம் ஆகி ஓவர்லாப் ஆகல. அது அப்படியே ப்ராப்ளம் ஆகி அது அப்படியே ஒவ்வொரு ஊராக போயிட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி ஒரு ஊராக போயிட்டு ஈவெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது சும்மா காட்டலாம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். மற்றபடி யாருக்கும் பெருசாக இருக்காது. அப்படியே இந்த இடத்த காட்டு, சூப்பராக இருக்கும். எப்படி இதெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் தேவையில்லாது. ஆனால் வந்தாலே இது ஃபுல்லெல்லாம் கிடையாது. அவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்க. சரி வாங்க வெளியே இருக்கவே இல்லையா? அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ஜாஸ். இவர் வாசிக்கிறார் பேர். அவர் வாசிக்கிற ஒரு மியூசிக் பேர் ஜாஸ். ஆமாம், இது பின்னாடி அவர் தாத்தா வாசிக்கிறார் பேர். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது பின்னாடி கீபோர்டு வாசிக்கிறாரா, 1 2 3 4 ட்ரம்ஸு, அது ஒன்று, ஜாஸு, கீபோர்டு. ஸோ இது 4 சேர்ந்தாதான் அவங்க காலில் ஏன் ஹெட்செட் மாட்டிருக்காங்க? இதை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஜாலியாக பார்த்துக்கிட்டு இதை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க. பரவாயில்ல. பாடுறாங்க தேவே. ஓதுறாரு. நான் போயிட்டு பாடவா? இங்கிலீஷா தெரியுமே. அக்கா போதுங்கா. சூப்பர். தேங்க்யூ அக்கா. போதுமா? அவ்வளோதான். குளிர் தாங்க முடியலடா. Yes, enough bro. So far, just about, isn't it? It was the same last year as well, but about 2 degrees warmer tonight. So thanks for coming out. It's okay. அதாவது என்ன சொல்றாருன்னா தமிழ்ல சொல்லவா?
ஏய் யாரும் வந்திருக்காங்க. ஓ இவங்களா? சி வேற எங்கேயோ காட்டுறேன் பாரு. அவங்களே அவங்க வெல்கம் பண்ணிக்கிறாங்க. நான் வேற எங்கேயோ காட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. ஓ ஓகே. அதாவது என்ன சொல்கிறோன்னா எல்லாரையும் ஒருத்தரை வெல்கம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பரவாயில்ல இவ்வளோ குளிர்லேயும் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. 3 டிகிரி செல்சியஸ்லேயும் எங்களை பார்க்க வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ரொம்ப வார்மாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவ்வளோதான் சொல்ல வந்தார். ஆனால் இதுதான் சொன்னாரான்னு தெரில. சரி பரவாயில்ல, அவ்வளோதான். அடுத்த பாட்டு பார்த்து லேட் ஆகுமா? 1 2 3 4. இந்த மியூசிக்லாம் மைல்டாக தான் இருக்கும் போல என்ன? ஏய் மிஸ்டர் பின் மியூசிக் போட்டால் சூப்பராக இருக்கும். டன் 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 டன். Let your heart beat loud. Next year all troubles will be out of sight. Have yourself a merry little Christmas. Make ஒரு பாப்பன் ஆடுது. From now on our troubles will be miles away. ஸோ இதான் வந்து உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். ரொம்ப நேரம் இங்கிலீஷ் பாட்டே ஓடி இருக்கும், எனக்கும் புரியல என்ன பேசுனாங்க என்ன பாட்டாங்க. கிறிஸ்மஸ்க்காக வாழ்த்துக்கள் மாதிரி ஏதோ பாட்டு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதான் இது எல்லாரும் வாழ்த்துக்கள் இல்லை, அதுக்காக ஏதோ ஒரு பாட்டு. பேர் என்னன்னா 4 மேஷன்ஸ். இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓ சூப்பர். ஓகே அழகா பாட்டுலாம் பாடினாங்க. என்ன பாடினாங்கன்னு தான் புரியல. இப்போ கிறிஸ்மஸ் பற்றி ஏதோ பாடுறாங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். வந்து நான் போனேன்னா ஒர்க்கு முடிஞ்சு போனேன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து டைமுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓரமாக சொல்கிறதாங்க அவள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.